அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய திட்டமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அறிவிக்கப்பட்டது. இதனை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், SP வேலுமணி கேட்ட கேள்வி புரியவில்லை என்றும், இருப்பினும் கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 நீங்கள் கேட்டீர்கள் என்பதற்காக மட்டுமே முன்னுரிமையின் அடிப்படையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 6000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். விசிக உறுப்பினர் சிந்தனை செல்வன் கேட்டதற்கு பதிலளித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். அப்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 6000 ஆசிரியர்களை நியமிக்க தேர்வு நடைபெற்றதாகவும், கடந்த நவம்பர் மாதம் 3198 பேருக்கு ஆசிரியர் பணி நியமன ஆணைகள் வழங்க தயாராக இருந்த நிலையில் ஆசிரியர்கள் வழக்கு தொடர்ந்த காரணத்தால் ஆசிரியர் நியமனம் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பான 21ஆம் தேதி வரும் வழக்கின் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று உறுதியாக நம்புவதாகவும், தீர்ப்பு வந்ததும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு மாற்றாக நிரந்தர ஆசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசிய அதிமுக MLA காமராஜ் தொழில் முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்பு குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் TRB ராஜா, 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி புதிய தொழில் முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்ததோடு 31 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளோம் என்று பெருமிதம் தெரிவித்தார். 31 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் என்பது மத்திய அரசு கொடுத்த தகவல் என்றும் அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்குள் 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். UGC புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை கண்டித்து பாஜக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநருக்கு அதிகாரமளிக்கும் வகையில் UGC வரைவு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். கல்வித்துறையில் மத்திய அரசு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பெண்கள் அமைதியாக வாழும் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசிய அவர், இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ்நாடு அறநிலையத்துறை அல்லது திருக்கோயில் அறநிலையத்துறை என மாற்ற வேண்டும் என்று கூறினார். ஏனெனில் இந்து என்பதற்கான வரலாற்றுச் சான்றுகள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆளுநரும் மத்திய அரசும் முதல்வரை மென்மையானவர்கள் என நினைக்கிறார்கள். ஆனால் தமிழக மக்களின் நலன் என்று வரும்போது அவர் புயலாக மாறுவார் என்று கூறினார். மற்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகம் மத்திய அரசுக்கு வரி பங்களிப்பை செலுத்தி வரும் நிலையிலும் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை ஏன் அமல்படுத்தவில்லை என பல தரப்பினரும் கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர். தமிழ்நாட்டுக்கென்று புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையில் 13 பேர் கொண்ட குழுவை 2022ஆம் ஆண்டு முன்னதாக முதலமைச்சர் அமைத்து உத்தரவு பிறப்பித்தார். கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பல தரப்பினரிடம் 1.5 ஆண்டுகளாக கருத்துகள் கேட்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் நீதியரசர் முருகேசன் முதலமைச்சரிடம் அந்த அறிக்கையை நேரில் சமர்ப்பித்தார். இந்நிலையில் மாணவர் நலனுக்கு எதிராக புதிய கல்விக் கொள்கை வரைவு தயாரிக்கப்பட்டதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை கிடப்பில் போட்டது ஏன் என பல தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மாநில திட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்காமல் பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு அறிக்கைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவது முரணாக உள்ளதாகவும் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நியாய விலைக் கடைகளில் அரசின் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்தது. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதற்கான டோக்கன் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நாளில் மக்கள் நியாய விலைக் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எத்தனை வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டாலும் மேலும் வளர்ச்சி தேவை என்பதே தனது எண்ணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை நந்தம்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் யூமேஜின் TN தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், AI தான் இன்று பல இடங்களில் பேசுபொருளாக உள்ளதாகவும் AI தொழில்நுட்ப வளர்ச்சியால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கூறினார். மேலும் சைபர் பாதுகாப்புக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் சைபர் செக்யூரிட்டி, இணையத்தில் தமிழ் வழி கல்வி, தமிழ் வழி தேடுதலை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகி இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாட்டு மக்களிடம் திமுக அரசு நற்பெயர் பெற்று வருவதாகவும் திமுக அரசு மீது எப்படியாவது களங்கம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அருவருக்கத்தக்க வதந்தியை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறிய அவர், பொள்ளாச்சி முதல் அண்ணாநகர் வரை பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் கொண்டுவரப்பட மாட்டாது என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்துள்ளார். மதுரையை அடுத்த அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை அமைச்சர் மூர்த்தி நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய அமைச்சர் மூர்த்தி, மக்களின் கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் கொண்டுவரப்பட மாட்டாது என்றும் உறுதியளித்தார். பேரணியாக சென்ற 5,000 பேர் மீது பதியப்பட்ட வழக்குகள் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் உறுதியளித்தார். திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் கடந்த 3ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் சோதனை நிகழ்த்தினர். அப்போது கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற உத்தரவிடக் கோரி கல்லூரி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைக்க உத்தரவிட்டு மனுவையும் தள்ளுபடி செய்தது. சென்னை மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்களை தாக்கியது, கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்குகிறது. 2002ஆம் ஆண்டு மேயர் கராத்தே தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் சென்னை கண்ணப்பன் திடல் மீன் அங்காடி டெண்டர் தொடர்பான பிரச்சனையின் போது அதிமுக, திமுக உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. அதில் அதிமுக உறுப்பினர்கள் அளித்த புகாரின் பேரில் அப்போதைய திமுக கவுன்சிலரான மா. சுப்பிரமணியன் உள்பட 7 பேருக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் 22 ஆண்டுகளுக்கு பின் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ஜெயவேல் வெள்ளிக்கிழமை வழங்குகிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது.
அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் பணி நியமனங்கள் பெற்று தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணைக்கு பின்னர் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களை அமலாக்கத்துறை ஆய்வு செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார், உதவியாளராக இருந்த சண்முகம் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யுஜிசியின் வரைவு விதிமுறைகளை கண்டித்து வெள்ளிக்கிழமை போராட்டம் நடத்தப்படும் என திமுக மாணவர் அணி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் கல்வி உரிமையையும் மாநில உரிமையையும் பறிப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை செய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் எளிய மக்களின் கல்வியை கபளீகரம் செய்வதற்கும் சமூக நிதியை பறிப்பதற்கும் செய்த முயற்சிகளை தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு அறிக்கையை மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு முற்றாக நிராகரிப்பதாகவும், இதனை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முதற்கட்டமாக வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வரும் நிலையில் அதற்கேற்ப அரசியல் வியூகங்களையும் விஜய் அமைத்து வருகிறார். இம்மாத இறுதிக்குள் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்யும் பணிகளை முடிக்க வேண்டும் என கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்துக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை சென்னை பனையூரில் நடைபெறவுள்ளது. இதில் புதிதாக தேர்வு செய்யப்படவுள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4 மாதங்களாக மாவட்ட செயலாளர் தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் கூட்டத்தில் இறுதி செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் உள்ள சிறைகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மத்திய சிறையில் 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை சிறை கைதிகள் பொருட்கள் தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியதிலும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்ததிலும் 1.63 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றதாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மதுரை சிறைத்துறை எஸ்பி உள்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சிறைத்துறை எஸ்பி உள்ளிட்டோர் தரப்பில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், விசாரணை முக்கிய கட்டத்தில் இருப்பதால் முன்ஜாமீன் வழங்குவது விசாரணையை பாதிக்கும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கோயில்கள் தொடர்பாக வழக்கு தொடரும் ரங்கராஜ நரசிம்மனின் பின்னணி குறித்து விசாரிக்கும்படி ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜ நரசிம்மன் என்பவர் ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள யானைகளுக்கு தனியாக 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கி பராமரிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம், யானைகள் எதுவும் உங்களிடம் புகார் அளித்ததா என மனுதாரரிடமே கேள்வி எழுப்பியது. மேலும் மனுதாரரின் பின்னணி குறித்து விசாரிக்க ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை வரும் மார்ச் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சாலையில் திரண்டு கோஷமிட்டு சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பச்சையப்பன் கல்லூரியில் பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 10 மணிக்கு மேல் வந்த மாணவர்களை நிர்வாகம் கல்லூரிக்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் தாமதமாக வந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் ஐடி கார்டுகளை கழற்றிக் கொண்டு கல்லூரி வாயில் அருகே பச்சையபாசுக்கு ஜே என்று முழக்கமிட்டனர். மேலும் சாலையில் கோஷமிட்டபடி நடந்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் மாணவர்களை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக டிஜிபி அலுவலக அமைச்சு பணியாளர் மீது போலீசார் வழக்கு பதிந்திருக்கின்றனர்.
தமிழக டிஜிபி அலுவலகத்தில் அமைச்சு பணியாளராக பணியாற்றி வரும் பாக்யராஜ் என்பவர் அதே அலுவலகத்தில் பணியாற்றி வரும் பெண்ணின் மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மகள் தாயாரிடம் நடந்ததை தெரிவித்த போது அவரின் ஆசைக்கு இணங்குமாறு கூறியதாக தெரிகிறது. இது குறித்து மாணவி எழும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் பாக்யராஜ் மீதும் தாயார் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். போகி பண்டிகை தினத்தில் பொதுமக்கள் அனைவரும் பிளாஸ்டிக், டயர்கள், டியூப்கள் போன்றவற்றை எரிக்காமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. போகி பண்டிகையின் போது சென்னை மாநகரத்தின் சுற்றுச்சூழல் தரத்தினை கண்காணிப்பு செய்யும் பொருட்டு போகி பண்டிகையின் முந்தைய நாள் மற்றும் போகி பண்டிகை நாளில் 15 இடங்களில் 24 மணி நேரமும் காற்று தரத்தை கண்காணிக்க காற்று மாதிரி சேகரிப்பு செய்து ஆய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் தீயணைப்பு சாதனங்கள் தொடர்பான வழக்கில் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மருத்துவமனைகளில் நிகழ்ந்த தீ விபத்துகளை சுட்டிக்காட்டி அனைத்து அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் தீயணைப்பு சாதனங்கள் எப்போதும் பயன்படுத்தும் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், மரியக்லிட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர், தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் இயக்குனர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே ஊராட்சி கடையை ஏலம் எடுத்ததில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பானிபூரி கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்காயத்தை அடுத்த முல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர் திருப்பதி. பானிபூரி கடை மற்றும் மளிகை கடை நடத்தி வரும் இவர் ஊராட்சி கடையை கூடுதல் வாடகைக்கு ஏலம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் மற்றும் 3 பெண்கள் உள்பட 8 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து அவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து புகார் அளித்தால் தன்மீதே வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகின்றன. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியானது தொடர்பாக நேரில் வந்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மரணமடைந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடும், வீட்டுக்கு ஒருவருக்கு ஒப்பந்த அடிப்படையில் தேவஸ்தானத்தில் வேலையும் தரப்படும் என்று கூறினார். படுகாயமடைந்த 2 தலா 5 லட்சம் ரூபாயும், சாதாரண காயமடைந்த 34 பேருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அசம்பாவித சம்பவத்திற்கு காரணமான DSP ரமணகுமார் மற்றும் ஒரு தேவஸ்தான அதிகாரி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தி என்பது தேசிய மொழி அல்ல, அது அலுவல் மொழி மட்டுமே என கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் அருகே உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கலந்து கொண்டு பேசினார். நிகழ்ச்சியின் போது மாணவர்கள் முன்பு பேசிய அஸ்வின், இந்தி தேசிய மொழி அல்ல, அலுவல் மொழிதான் என்று அவர் கூறினார். Just going to throw it here. English? Okay. English students in the house, give me a A. Okay. Tamil? Okay. Hindi? வரவே இல்லை. ஹிந்தி? ஓகே. எல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன், அது நம்ம நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லை, அது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ்னு. சரி, எனிவே